டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய பயங்கரவாதி உமரின் கூட்டாளிகளை காஷ்மீர் போலீசார் கைது செய்தனர். இதைத் தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் ஆகிய 3 மாநிலங்களில் நடத்திய சோதனையில் 2900 கிலோ வெடிபொருட்கள், துப்பாக்கிகள், ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் இருந்து மட்டும் 360 கிலோ வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக புல்வாமாவைச் சேர்ந்த டாக்டர் முசாமில் அகமது கைது செய்யப்பட்டார். அவரிடம் பறிமுதல் செய்யப்பட்ட 360 கிலோ வெடிபொருட்களை ஜம்மு காஷ்மீருக்கு போலீசார் எடுத்துச் சென்று நவ்காம் போலீஸ் நிலையத்தில் வைத்திருந்தனர். அதனை ஆய்வுக்காக எடுத்தபோது திடீரென வெடித்து சிதறியது. இதனால் போலீஸ் நிலையமே பற்றி எரிந்தது. இதில் 7 பேர் பலியானார்கள், 30 பேர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்ததும் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ராணுவத்தினர் ஸ்பாட்டிற்கு விரைந்தனர். காயமடைந்தவர்களை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர். சிலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை உயரும் என அஞ்சப்படுகிறது. டெல்லியில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் 13 பேர் பலியான சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் காஷ்மீரில் வெடிபொருள் வெடித்து 7 பேர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.